ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நீதிமொழிகள் 19:2. இந்த உலகத்தில் விவேகமாக வாழ உலக அறிவு தேவை. அதை போலவே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆவிக்குரிய அறிவு மிகவும் தேவை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு என நீதிமொழிகள் 9:10 கூறுகிறது. ஆத்துமாவிற்கு பரிசுத்தரின் அறிவு இருக்கும்போது அவன் கால்கள் துரிதமாகும். அவன் பாவத்திற்கு தப்பி ஜீவ வழியில் துரிதமாய் நடப்பான். யோசேப்பின் ஆத்துமாவிற்கு தேவன் பரிசுத்தர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர் என்ற அறிவு இருந்தபடியினாலே போத்திபாரின் மனைவி அவன் மேல் கண் போட்ட போது அவன் கால் துரிதமாய் தப்பி ஓடிவிட்டான். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கம். நீதிமொழிகள் 10:29. ஆபிரகாம் லோத்துவின் மேய்ப்பருக்குள் வாக்குவாதம் வந்தது. விவாதம் தங்களுக்குள் வருமுன் ஆபிரகாம் அதை விட்டுவிட்டார். லோத்து தன் கண்களுக்கு பசுமையான இடத்தை தேடி போய்விட்டது. ஆனால் தேவன் தனக்கு தந்த அழைப்பிலே, தேவ சித்தத்திலே ஆத்துமா அறிவடைந்து தீமைக்கு தப்பி தேவ சித்தத்தின் பாதையிலே கீழ்ப்படிதலிலே கால் துரிதப்பட்டு நடந்தது. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என இயேசு சவுலிடம் கேட்டபோது சவுலின் ஆத்துமா இயேசுவை குறித்து அறிவடைந்து கால் துரிதமாகி பாரம்பரியத்தை விட்டு தப்பி நடந்து போனார். பிறவி குருடனின் கண்களில் இயேசு சேரை பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றதும் அவன் ஆத்துமா தன்னில் நடக்கப் போகிற அற்புதத்தை குறித்து அறிவடைந்து கால் துரிதமாய் தன் வாழ்க்கையை மூடி இருந்த இருளுக்கு தப்பி நடந்து போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிறவர் என்ற அறிவு அவன் ஆத்துமாவிற்கு இல்லாதிருந்தால் அவன் அந்தகாரத்திலேயே தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்திருப்பான். இன்று வேதத்தை வாசித்து தியானிப்போம், ஜெபிப்போம். நம் ஆத்துமா பரிசுத்தரின் அறிவை அடைந்து நம் கால்களும் தீவிரமாய் அழிவுக்கு தப்பி கடந்து போகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் தாமே உன் பலனாயிருப்பார். ஜெபம். அப்பா பிதாவே, ஞானத்தின் ஊற்றே, என் ஆத்துமாவிற்கு அறிவை தாரும். தீமைக்கு நான் தப்பி கடந்து போக என்னை போதியும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.